வணக்கம். 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் பருவம் அலகு 2ல் 5வது பாடம் பார்க்கலாம் வாங்க. பூங்காவில் ஒரு நாள். இப்போ இந்த 2 குழந்தைகளும் பூங்காவுக்கு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது நிறைய அறிவிப்பு பலகைகள் தான் பார்ப்பாங்க. எல்லா பலகையிலையுமே எழுத்துக்கள் மிஸ் ஆகிருக்கும், தவறாக பிழையாக இருக்குது. அதனால் பல குழப்பங்கள் ஏற்படுது. அதனால் தமிழ் எழுத்துக்களை பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்றது தான் இந்த லெசன். வாங்க பார்க்கலாம். மீனுவும் மிதுனும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு அவர்கள் எதிர்பாராத செயல்களை செய்தனர். அப்படி என்ன செய்திருப்பார்கள்? எல்லோரும் கூறும் விடைகள் பாடத்திற்கு உள்ளதா? பார்த்து படிக்கலாமா? இப்போ பூங்காவுக்கு போகிறது யாரு? மீனுவும் மிதுனும். சரி, என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ 2 பேரும் சைக்கிளில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிளேஸுக்கு போகிறாங்கன்னா வானம் நிறுத்தும் இடம். இப்போ மீனு, இது வானம் நிறுத்தும் இடமா அப்படின்னு இந்த பையன் கேட்குறான். அதுக்கு மீனு, என்ன வானத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வாகனங்கள் நிற்கின்றன, நமது மிதிவண்டிகளையும் நிறுத்திடலாம். அப்போ வானத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி மிதுன் கேட்குறான். அதுக்கு மீனு சொல்கிறா, இங்கே நிறைய பேர் வாகனம் நிறுத்தியிருக்காங்க, நம்மளும் நிறுத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாகனத்தை நிறுத்த போகிறாங்க. அடுத்து பாருங்க, 8, 9, 10 அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க மீனுவும் மிதுனும். ஏன் குதிக்கிறாங்கன்னா இவங்க இந்த அறிக்கை பலகையில் என்ன இருக்குது பாருங்க, 10 குதின்னு இருக்குது. அப்போ 10 குதி அப்படின்னு சொன்னதும் இவங்க என்ன பண்ணுறாங்க, 10 டைம்ஸ் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது யோசிக்கிறாங்க, ஆனால் ஏன் குதிக்க வேண்டும்? இப்போ இவங்க குதிக்கும் பொழுது ஏன் நம்ம குதித்தோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, 10 முறை குதித்து விட்டோம். அவங்க குதிச்சு முடிச்சிட்டாங்க. அடுத்து உள்ளே போகிறாங்க. பாருங்க, எங்கே போகிறாங்க? வரியில் நிற்கவும். ஸோ இந்த சிறிய வரிக்குள் நிற்க வேண்டுமா? வரினா ஒரு கோடு போட்டிருப்போம்ல, அந்த ஒரு கோட்டு மேலே யாருமே நிற்க முடியாது இல்லையா? அந்த கோட்டில் இவங்க முயற்சி பண்ணுறாங்க நிற்கிறதுக்காக. வரிக்குள் நிற்பதால் என்ன பயன்? வா மிதுன், நின்று பார்க்கலாம். இப்போ மீனும் மிதுனை கூப்பிட்டு, வா நம்ம வரியிலே நின்று பார்க்கலான்னு சொல்லி அந்த லைன் போட்டிருப்பாங்கள்ல, அதில் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க, தரையில் நடக்காதீர் அப்படின்னு பலகையை பார்க்குறாங்க. தரையில் நடக்கக்கூடாதா? இப்படி நடப்பது கடினமாக இருக்கிறதே. அப்போ தரையில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னதும் மீனும் மிதுனும் அவங்க மேலே ஏறி நடந்துக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி நடக்க வேண்டும்? இது மாதிரிலாம் யாரும் நடக்க மாட்டாங்களேன்னு யோசிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பைகளை இங்கே போடவும் அப்படின்னு அடுத்ததை எழுதியிருக்கு. நம் பைகளை இதற்குள் போட வேண்டுமா? ஏன்? இப்போ பலகை பார்த்து படிச்சுட்டு பைகளை அதுக்குள்ளே போடுறதுக்கு போகிறாங்க. ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏதாவது போட்டி நடக்கிறதோ அப்போ திங்க் பண்ணுறாங்க. ஒருவேளை போட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க, குப்பை தொட்டியிலா? அப்படியே பார்த்தாலும் குப்பை தொட்டியில் என்ன போட்டி நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லா அறிவிப்பும் குழப்பமாக இருக்கிறதே. அப்போ வந்ததுலேருந்து இவங்க படிக்கிற எல்லா அறிவிப்பும் எப்படி இருக்குது? குழப்பம் தரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது அறிவிப்பு பாருங்கள், தை வளைந்து செல்கிறது. என்ன? தை வளைந்து செல்கிறதா? இப்போ தை வளைந்து செல்றதுன்னு படித்ததும் இவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாகிடுச்சு. இப்போ தை மாதம் எப்படியன்னா வளைந்து செல்லும் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே அடுத்தது அறிவிப்பு பாருங்கள், மெதுவாக சொல்லுங்கள். அந்த பையன் பொறுமையாக கேட்குறான். ஏன் இவ்வளவு மெதுவாக பேசுகிறாயின்னு அவர் கேட்குறாரு. அந்த அண்ணா சொல்கிறாரு, ஏன்ப்பா இவ்வளோ சவுண்ட் இல்லாமல் பேசுகிற பொறுமையா அப்படின்னு. அப்போ இங்கே பாருங்கள்னு அறிவிப்பு பலகையை காட்டுறாங்க மீனு. அதில் என்ன இருக்குது? மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு இருக்குது அப்படின்னு. அடுத்தது என்னவாக இருக்கும்? அப்புறம் யோசிக்கிறாங்க,
காற்று வேகமாக வீசியதில் சில எழுத்துக்கள் விழுந்து விட்டன, சில வேறு இடத்தில் ஒட்டி கொண்டன. சரி செய்ய போகிறேன். இப்போ அந்த அண்ணா காற்று வேகமாக அடித்ததுனால எழுத்துக்கள்லாம் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் சரி செய்ய போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ சரி பண்ணி காமிக்கிறாங்க. பாதை வளைந்து செல்கிறது, மெதுவாக செல்லுங்கள். ஓ, மெதுவாக செல்லுங்களா? அட, பாதை வளைந்து செல்கிறதா? இப்போதான் அந்த தகவல் பலகையோடைய முழு அர்த்தமும் இந்த குட்டி பசங்களுக்கு புரிய வருது. அப்போது தவறாக இருந்ததுன்னா நம்மளும் தவறாக புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அதனால் வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும். அட, இப்போது புரிகிறது. நிரப்பி படிக்கலாம் வாங்க. மேலே எழுத்துக்கள் கொடுத்துட்டாங்க, இந்த எழுத்துக்களை விடுபட்ட இடத்துல நிரப்பணும். இப்போ வரிசையில் நிற்கவும் எழுதிக்கோங்க. விபத்து பகுதி. புல் தரையில் நடக்காதீர். வாகனம் நிறுத்தும் இடம். பாதை வளைந்து செல்கிறது. குப்பைகளை இங்கே போடவும். எழுதிட்டீங்களா? செய்கை விளையாட்டு. இப்போது இதே போலவே நீங்களும் செய்து விளையாடணும். குதி குதி 10 குதி என்று சொல்வேன், குதிப்பேன். குதி குதி 10 குதி சொல்லிக்கிட்டே குதிக்கணும் 10 டைம்ஸ். வளை வளை வளைந்து செல் என்று சொல்வேன், வளைந்து வளைந்து நடப்பேன். வளை வளை வளைந்து செல். செய்து பழகலாம் பாருங்க. இதில் நீங்கள் இதை கேட்டு ஒளிப்பதிவு செஞ்சு அதை பின்தொடர்ந்து படிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கதையில் பிடித்த சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடித்த சொற்கள் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. குதி, பாதை, பைகளை, வாகனம், வானம். ஓகே, வாகனம்னாலும் ஓகே, வானம்னாலும் ஓகே தான், ஏன்னா அது ரெண்டும் லெசனில் வர்ற வேர்ட்ஸ் தானே. இடம், நிறுத்தும், வரிக்குள், வாகனங்கள் வேகமாக செல்கிறது. இப்போ அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பருடைய பெயரை இந்த டேஷில் எழுதிக்கோங்க. ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எத்தனை வேர்ட்ஸ் சேமாக எழுதியிருக்கீங்க அதை நம்பரில் அதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. இப்போ பாடத்தில் எந்த வேர்ட்ஸை அடிக்கோடிடணும், சரிங்களா? எளிமையாக என்பதன் எதிர்ச்சொல் என்ன? கடினமாக. இந்த வேர்டை நீங்கள் பாடத்துலேயே அண்டர்லைன் தேடி பார்த்து அண்டர்லைன் பண்ணிடணும், சரிங்களா? உங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்திய தொடர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது வானம் நிறுத்தும் இடம். வானத்தை எங்கேயாவது நிறுத்த முடியுமா? சரி, அடுத்து பார்க்கலாம். அறிவிப்பில் உள்ள மாதத்தின் பெயர் என்ன? தை. தேர்ந்தெடுத்து எழுதுக. வரிசையில் நிற்கவும், பூக்களை பறிக்காதீர், விபத்து பகுதி, குடிநீரை வீணாக்காதீர், பாதை வளைந்து செல்கிறது, புல் தரையில் நடக்காதீர்னு அறிவிப்பு பலகையில் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு ஏற்றதை சூஸ் பண்ணி நம்ம எழுதணும். அப்போ இங்கே என்ன எழுதுவீங்க? பூக்களை பறிக்காதீர் எழுதிக்கோங்க, குடிநீரை வீணாக்காதீர். அடுத்து படித்தல் பலகை பாருங்க. குதி, பாதை, பூங்காவிற்கு, வானம், பைகளை, போட்டி, கடினமாக, சொல்லுங்கள், பேசுகிறாய், நிறுத்தும், வேகமாக, இடம், வரைக்குள், வளைந்து செல்கிறது, வாகனங்கள். இப்போது வா எழுத்தில் தொடங்கும் சொற்கள் எடுத்து எழுதணும். இந்த தகவல் பலகையிலிருந்து வால என்னென்ன வேர்டு ஸ்டார்ட் ஆகுது? வரிக்குள், வளைந்து. சொற்களை கொண்டு அறிவிப்பு ஒன்று எழுதணும். வாகனங்கள் நிறுத்தும் இடம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இப்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக படிக்க தெரிஞ்சிச்சு, வண்ணம்லாம் விட்டீங்க அப்படின்னா 3 ஸ்டார் கொடுங்க. உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார் கொடுத்துக்கோங்க. பாடத்தோடைய சுருக்கம் பார்க்கலாமா? பூங்காவில் ஒரு நாள். இப்போ பார்த்த லெசனை ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. மிதுனும் மீனுவும் பூங்காவிற்கு சென்றனர். அறிவிப்பு பலகைகளை படித்தனர். அங்கே அறிவிப்புகள் மாறியிருந்தன. பிறகு அவை சரி செய்யப்பட்டன. என்னென்ன அறிவிப்புகள்? விபத்து பகுதி, வாகனம் நிறுத்தும் இடம், வரிசையில் நிற்கவும், புல்தரையில் நடக்காதீர், குப்பைகளை இங்கே போடவும், பாதை வளைந்து செல்கிறது, மெதுவாக செல்லுங்கள். ஓகேவா? இப்போ அந்த
பாடத்தை ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ நீங்கள் எவ்வளவு நேரம் படிக்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அதாவது நிமிடத்தில் தான் வரும். ஸோ 3 நிமிடம் 2 நிமிடம்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இல் எழுத்தில் முடியும் சொற்கள் கேட்குறாங்க. இப்போ இல் எழுத்தில் என்ன முடியுது? புல் தரையில் இல்லுன்னு முடியுதா? அடுத்தது பாருங்கள், செய்யக்கூடாததை குறிக்கும் அறிவிப்பு. புல் தரையில் நடக்காதீர். அடுத்தது பை என்ற எழுத்து உள்ள அறிவிப்பு. குப்பைகளை இங்கே போடவும். சொல்வதை எழுதுக. இப்போ சொல்கிறத எழுதணும். இங்கே, பாதை, விபத்து, பைகளை தரையில், மெதுவாக, போட்டி, வரிசையில், வளைந்து, பூங்கா, வாகனம், இடம். இப்போது தகவல் பலகை ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த படித்தல் பலகையில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ தொடர்புடைய சொற்களை எழுதுக. இப்போ ஆமைன்னு கொடுத்துருக்காங்களா? ஆமை எங்கே இருக்கும்? குளத்தில் இருக்கும். குளத்தில் தண்ணி இருக்கும். தண்ணி மழை பெய்யறதுனால வருது. மழை மேகத்தினால வருது. மேகத்தில் வானவில் வரும். வானவில் கலராக இருக்கும். கலர்களாக பூக்கள் இருக்கும். பூ பேர் மல்லிகை. மல்லிகை செடியில் இருக்கும். இப்போ அதுக்கு ரிலேட்டடாக லிங்காக எழுதி சொல்லியிருக்காங்க, அதாவது தொடர்பு படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எறும்பு நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். எறும்பு இனிப்பு. சர்க்கரை இனிப்பு என்ன? சர்க்கரை. சர்க்கரையினால் என்ன செய்யலாம்? பலகாரம். பலகாரம் சுவையாக இருக்கும். ஓகே, சுவை நாக்குனால தான் உணரப்படுது. நாக்கு உணவு சாப்பிடும். என்ன உணவு? இட்லி. இட்லி எப்படி வருது? மாவு. மாவு எப்படி வருது? அரிசி. இப்படி நம்ம நிறைய வார்த்தைகள் உருவாக்கிக்கிட்டே போகலாம். இப்போ நமக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க அப்பளம், இனிப்பு, காடு, மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ந்து எழுதுக பாருங்க. இனிக்கும் இனிக்கும் சாறு கரும்பில் உள்ளது. ஓகேவா? இந்த படம் பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பார்த்து தான் நீங்கள் எழுதணும். இப்போ தம்பி கையில் கரும்பு இருக்கா? கரும்பை வச்சு எழுதியிருக்காங்க. இனிக்கும் இனிக்கும் சாறு கரும்பில் உள்ளது. அடுத்தது பொம்மையை வச்சு எழுதியிருப்பாங்க. சிரிக்கும் சிரிக்கும் பொம்மை பாப்பாவிடம் உள்ளது. நீந்தும் நீந்தும் மீன் குளத்தில் உள்ளது, நீரில் உள்ளது. சரி, இப்போ நம்மளும் அதை மாதிரி எழுதணும். ரைமிங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 வேர்டு, கடைசியில் உள்ளதுன்னு முடியணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? அது மாதிரி இங்கே பாருங்க, இதில் இம்முன்னு முடியுது. அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க. மணக்கும் மணக்கும் பூச்செடி நிலத்தில் உள்ளது. தாவும் தாவும் குரங்கு மரத்தில் உள்ளது. பறக்கும் பறக்கும் புறா வானில் உள்ளது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? இப்போ கேட்டு விடை கூறுக. ஒரு விளையாட்டு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? நானும் அண்ணனும் விளையாடினோம். அது ஒரு புதிய விளையாட்டு. தெரிந்த மரங்கள், பூக்களின் பெயர்களை எழுதி கொண்டோம். அண்ணன் மரம் மரம் பழமரம் என்று சொன்னால் நான் ஒரு மரத்தின் பெயரை சொல்ல வேண்டும். நான் பூ பூ நல்ல பூ என்று சொன்னால் அண்ணன் பூவின் பெயரை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு விடைக்கும் ஒரு புள்ளி. ஒரு முறை சொன்ன விடையை மீண்டும் சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியாக விளையாடினோம். எனக்கு 20 புள்ளிகள் கிடைத்தன. அண்ணனுக்கு 22 புள்ளிகள் கிடைத்தன. வெற்றி பெற்றது யார் என உங்களுக்கே தெரியும். யார் வெற்றி பெற்றாங்க? 22 அண்ணன் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அண்ணனும் இந்த குட்டி பையனும் என்ன பண்ணுறாங்க? ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. இப்போ மரம் மரம் பழமரம்னு அண்ணன் சொன்னால் இந்த பையன் ஒரு மரம் பேர் சொல்லணும். அதே மாதிரி பூ பூ நல்ல பூ சொன்னால் அந்த அண்ணன் பூ பெயர் சொல்லணும். இப்படியே விளையாடிட்டே இருக்காங்க. சொல்ல சொல்ல கவுண்டிங்கும் போயிட்டே இருக்குது. ஸோ 22 புள்ளிகள் பெற்ற அண்ணன் தான் வின் பண்ணிடுறாங்க. இவ்விளையாட்டை எவ்வாறு விளையாட வேண்டும் என உங்கள் மொழி நடையில் கூறுங்கள். இப்போ தான் சொல்லிட்டோம் இல்லையா, அதே போல் நீங்களும் சொல்லணும். அடுத்தது பாருங்கள், சிந்தித்து விடையளிக்க. 2 படத்திற்கும் உரிய ஒரு அறிவிப்பு. இப்போ 2 படமும் பார்க்குறீங்க. ஒன்று பார்க்கு, ஒன்று ஹாஸ்பிட்டல். இப்போ 2 படத்துக்கும் சேமாக ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். அப்போ என்ன அறிவிப்பு கொடுப்பீங்க? அது கடைசியாக இருக்குது, டிக் பண்ணிக்கோங்க. தூய்மையாக வைத்திருக்க உதவுங்கள். ஓகேவா? அடுத்து
படித்து விடை எழுதுக பாருங்க. மதி, தீபா, பரிதா ஆகிய மூவரும் தோழிகள். அவர்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற இருந்தது. அதற்காக பல போட்டிகள் அறிவிக்கப்பட்டன. மூவரும் ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட. தீபா 2ஆம் பரிசு பெற்றாள். பரிதா பரிசு பெறவில்லை. அதனால் அவள் யாரிடமும் பேசவில்லை. மதியும் பரிசு பெறவில்லை. ஆனாலும் அடுத்த முறை சிறப்பாக வரைவேன், பரிசை வெல்வேன் என கூறினாள். இப்போ மதி, தீபா, ஃபரிதா எல்லாரும் ஓவிய போட்டியில் கலந்துக்கிறாங்க. இதில் தீபா செகண்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. மதியும் ஃபரிதாவும் ப்ரைஸே வாங்கலை. மதி ஓகே பரவாயில்ல அடுத்த டைம் பார்த்துக்கலான்னு சொல்கிறா. ஆனால் ஃபரிதா என்ன ஆகுது, அவள் ஃபீல் பண்ணுறா, ஐயோ நம்ம பரிசு பெறவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்களாம். சரியா, அதனால் யார்கிட்டையும் பேச மாட்றாங்க ஃபரிதா. அடுத்து பாருங்க, தோழிகள் கலந்து கொண்ட போட்டி. என்ன போட்டியில் கலந்துக்கிட்டாங்க? ஓவிய போட்டி. சரியா தவறா டிக் பண்ணணும். போட்டியில் தீபா 2ஆம் பரிசு பெற்றாள். சரி. அடுத்து பாருங்க, மதி கூறியது சரியா? எப்படி கூறுக? மதி சொன்னது கரெக்டு தானே. அடுத்த முறை வெற்றி பெறலாம், அடுத்த முறை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அங்கே பாருங்க, அதுதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்த முறை சிறப்பாக வரைவேன், பரிசை வெல்வேன், இதுதான் மதி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பின்பற்றி எழுதுக பாருங்க. மிதுன் செல்லும் இடங்கள். பூங்காவிற்கு செல்வேன், விளையாடும் இடத்திற்கு செல்வேன், பாட்டி வீட்டிற்கு செல்வேன், தோட்டத்திற்கு செல்வேன். இப்போது நான் செல்லும் இடங்கள், நீங்கள் எங்கெங்கெல்லாம் போவீங்களோ அது ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கோங்க. நான் இதையே ஆட் பண்ணிவிட்டு தோட்டத்திற்கு செல்வேன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் எங்கெங்கே போகணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை போட்டு எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சொல்லி பழகுக. அதாவது டங் ட்விஸ்டர், நாப்பியர் எழுச்சிக்கு இதை ஃபாஸ்ட்டாக சொல்லணும். சரிங்களா? காற்று சுழன்று அடித்தது, சக்கரம் கழன்று விழுந்தது, காற்று சுழன்று அடித்தது, சக்கரம் கழன்று விழுந்தது. ஸோ இது மாதிரி ஃபாஸ்ட்டாக சொல்லி மிஸ்டேக் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். பள்ளத்தில் விழுந்த பழம் பழுத்த பலாப்பழம், பள்ளத்தில் விழுந்த பழம் பழுத்த பலாப்பழம், இது சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்தது கல்லும் முள்ளும் கடந்த வண்டி, மெல்ல செல்லும் தள்ளு வண்டி, இதையும் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே இருங்க. அடுத்து பாருங்கள், பொருத்தமானதை டிக் செய்து காரணம் கூறணும்னு சொல்கிறாங்க. இப்போ பள்ளி நூலகத்தில் எப்படி இருக்கணும்? நம்ம அமைதியாக படிப்பேன், அதில் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பூங்காவில் நம்ம எப்படி இருக்கணும்? பூக்களை பறிக்க மாட்டேன், டிக் பண்ணிக்கோங்க. சாலையில் எப்படி இருக்கணும்? இருபுறமும் பார்த்து கடப்பேன், அதை டிக் பண்ணிக்கோங்க. வகுப்பறையில் குப்பையை எடுத்தால் குப்பை தொட்டியில் போடுவேன், அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ கற்றல் பயணத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு உங்கள் பள்ளிக்கு தேவையான அறிவிப்புகளை எழுதுங்கள், உரிய இடத்தில் காட்சிப்படுத்துங்கள். ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பாக்ஸில் கொஞ்சம் குறிப்பிட்ட வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கூலில் பள்ளி வளாகம் ஃபுல்லாக தூய்மையாக வச்சுக்கணுமா, அதுக்கு ஒரு அறிவிப்பு நம்ம எழுதணும். சரிங்களா? அப்போ வீணாக்காதீர், தண்ணீரை வீணாக்காதீர் எழுதிக்கோங்க. பறிக்காதீர், பூக்களை பறிக்காதீர். பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். ஒடிக்காதீர், மரக்கிளைகளை ஒடிக்காதீர். நிற்கவும், வரிசையில் நிற்கவும். தொட்டியில் போடவும், குப்பையை குப்பை தொட்டியில் போடவும். படிக்கவும், அமைதியாக படிக்கவும். எழுதாதீர், கரும்பலகையில் எழுதாதீர். பாதுகாப்பீர், உங்கள் பொருட்களை பாதுகாப்பீர். இப்போ நான் கற்றவை பாருங்கள். அறிவிப்புகளை படிக்க உருவாக்க முடியும். அறிவிப்புகளை நம்மளே உருவாக்கியிருக்கோம் தானே, இப்போ கடைசியாக கூட பார்த்தோம். அப்போ டிக் பண்ணி உங்களால் உருவாக்க முடிஞ்சதுன்னா 3 ஸ்டார் கொடுங்க. கொஞ்சமாக உருவாக்க முடிஞ்சால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார் கொடுத்துக்கோங்க. விரைவாக படிக்க இயலுமா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார் கொடுத்துக்கோங்க. சொற்களை பிழையின்றி எழுத முடியுமா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார் கொடுங்க. இப்போ திரும்பி பார்க்கலாம் பாருங்கள். படம் பார்த்து நண்பரிடம் கதை சொல்லுங்க அம்மா. இப்போ ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்தில் அம்மா கூட போயிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பொம்மை வாங்குறாங்க. என்ன பொம்மை வாங்குறாங்க? யானை பொம்மை வாங்குறாங்க. 2 பேரும் அழகாக வச்சு பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அதுக்கப்புறம் விளையாடணும் அப்படின்னு தோன்றப்போ 2 பேருக்கும் சண்டை வருது. இந்த யானை பொம்மை எனக்கு தான் அடிச்சுக்கிறாங்க. அப்போது யானையை பிடிச்சி இழுத்து எனக்கு தான் அடிச்சுட்டு
இழுக்கும் பொழுது தவறி என்ன ஆகுது, யானை பொம்மை கீழே விழுந்து உடஞ்சிருது ரெண்டா. அதற்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த யானை பொம்மையை ஒட்ட வைக்கிறாங்க. அதை ஒட்டி அதுக்கப்புறம் சந்தோஷமாக விளையாடுறாங்க. அதனால் எப்போவுமே சண்டை போடக்கூடாது அப்படின்னு கற்றுக்கணும். அடுத்து பாருங்கள், பெயர்களை படியுங்கள், தொடர்களை நிரப்புங்கள். இதில் பிக்சர்லாம் நிறைய பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பெயர்லேயே உருவமும் இருக்குது. சரியா, இதை ஃபில் பண்ணணும். வானத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். வானத்தில் வானூர்தி, கூவும் சேவல். அடுத்தது புல்லின் மீது முயல், மரத்தில் கூடு, நீந்தும் வாத்து, கல்லின் மீது குருவி. அடுத்து பாருங்க, உணவு பெயரை கண்டுபிடித்து எழுதுங்கள், பிடித்த உணவை எழுதுங்கள். இப்போ உணவு பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த உணவு பட்டியலில் இதை கண்டுபிடிச்சி எழுதணும். இதில் உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பொடி செங்கல்னு. அப்போ போவையும் இல்லை, இப்போது இங்கே இல் பொங்கல் அப்படின்னு சேர்த்து எழுதிக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் எழுதிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு புரியலை தெரியலைன்னா இந்த உணவு பட்டியலை பார்த்து நீங்கள் அப்படியும் பார்த்து எழுதிக்கலாம். சரியா, தோகை ஆசை, தோசை தோசை, வங்கி கடை, வடை வடை. ஓகேவா, இப்போ படத்தை இணைத்து படியுங்கள், வினாவிற்கு விடையளியுங்கள். எங்கள் ஊரில் குளம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் அங்கே சென்றோம். மீன்கள் துள்ளி குதித்தன. கொக்கு மீன் பிடிக்க காத்திருந்தது. வண்ணத்து பூச்சிகள் தேன் குடித்துவிட்டு பறந்தன. கரையில் அதிகமான நண்டுகள் விளையாடின. இப்போ சரியான விடை என்னன்னு பாருங்கள். குளக்கரையில் பூக்கள் இருந்தன. டிக் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னா, வண்ணத்து பூச்சிகள் தேன் குடிக்குது. எதில் தேன் குடிக்கும்? பூக்களில் தேன் குடிக்கும். அதனால் கண்டுபிடிச்சோம். எதிர்ச்சொல் எடுத்து எழுதலாமா? குறைவான, எதிர்ச்சொல் அதிகமான. நெக்ஸ்ட்டு நானும் வண்ணமிடுவேன். இப்போ கை வச்ச எழுத்துக்களை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஈ வரிசை கொடுத்துருக்காங்க. நீ, பி, கி, தி, இ, சி, லி, ழி, லி, வி, நி, மி, டி, ரி, ரி, நி, ஞி. ஓகேவா, அடுத்தது இந்த பாக்ஸ் படிக்கலாம். விழி, கிளி, தமிழ், அரிசி, சிப்பி, மயில், நன்றி, கணினி, நிமிடம், மின்மினி, வானவில், பின்னல், நிலக்கரி, ஒளிப்பான், மிதிவண்டி, தின்றால். கிளி, அழகிய கிளி, மரத்தில் அழகிய கிளி. மின்மினி, மின்னிய மின்மினி, இரவில் மின்னிய மின்மினி. மின்னிய மின்னல், சிறிய சிலந்தி, நிழலில் நில், கிணற்றில் கிண்ணம், அணில் கடித்த பப்பாளி. மிதிவண்டி ஓட்டினான். மிதிவண்டி ஓட்டினான். தம்பி மிட்டாய் தின்றான். வானில் அழகிய வானவில். இப்போ நம்ம படிக்க தெரியணும். சரிங்களா, நீங்களும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஈ வரிசை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை எந்த எழுத்தில் கை வச்சாலும் உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணிக்கணும். பி, லி, ஈ, தி, ஞி, லி, டி, ரி, சி, வி, நி, கி, மீ, நீ, ஞி, ழி, ரி, நீ. இப்போ இதுலேயும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மீதி, கீரி, மீன், நீலம், வீரன், சீரகம், நீச்சல், கிரீடா, இளநீர், பீரங்கி, சீற்றம், தண்ணீர், கல்லீரல், கீழ்வானம், பீர்க்கங்காய், சீதாப்பழம். மீன், நீந்திய மீன், நீரில் நீந்திய மீன், நீரில் நிலா, கீற்றில் கிளி, வீட்டில் விசிறி, பீர்க்கங்காய் பிடி. நீர், ஆற்றில் நீர், நீளமான ஆற்றில் நீர், நீலா, நீச்சல் அடித்தாள், காட்டில் கீரி பார்த்தான், பன்னீர் வண்டி ஓட்டினார், மீன்கள் கடலில் நீந்தின. அடுத்து நானே செய்வேன் பார்க்கலாங்களா? கேட்டு விடை கூறணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு. விடுமுறை நாளில் அனைவரும் பிடித்த இடத்திற்கு செல்வோம். திரும்பி வந்ததும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். அப்படித்தான் இன்றும் நடந்தது. நான் சென்ற நேரம் அனைவருமே அமைதியாக படிக்க தொடங்கி இருந்தனர். நானும் ஒரு புத்தகம் எடுத்து படித்தேன் என்றார் தாத்தா.
அம்மா தன் தோழி வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள், நமது நலம் பற்றியும் கேட்கிறார்கள் என்று தெரிவித்தார். இன்று எப்போதும் இல்லாத அளவிற்கு பல கடைகள் இருந்தன. ஆனால் நான் காய்கறிகள் பழங்களை மட்டுமே வாங்கினேன் என்றார் அப்பா. பாட்டியுடன் சென்ற நானும் அண்ணனும் அலைகளோடு விளையாடியதை சொல்லி மகிழ்ந்தோம். அப்போ லீவ் டேஸ்லலாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கூடையும் தாத்தா பாட்டி அண்ணன் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து படித்து காட்டு பாருங்க. கடை, மழை, கதை, ஆமை, பொறி, பரிசு, வயல், வண்டி, காற்று, பூங்கா, போட்டி, சாமந்தி, காற்றாடி, வண்ணம், பூக்கூடை, குதித்தால் பேசுகிறாய், மிதிவண்டி, மகிழ்ந்தால் வண்ணமயில், பழங்கள், அறிவிப்பு, சிரித்தால், ஓட்டினால், ஆண்டு விழா. பத்தியை படித்து விடையளிக்க. காட்டில் ஒரு விழா. இந்த மாதம் தலைவராக ஆந்தை பொறுப்பு ஏற்றது. விருந்து நடந்தது. அனைத்தும் உணவை சுவைத்து மகிழ்ந்தன. எறும்பு எதையோ சிந்தித்தது. என்ன சிந்திக்கிறாய் என்றது கிளி. நிறைய உணவு மீதி உள்ளது என்றது எறும்பு. விருந்திற்கு யானை வந்தது. எறும்பு மகிழ்ந்தது. இப்போ காட்டில் ஒரு விழா நடக்குது. ஆந்தை எல்லாரும் தலைவராக ஏற்றுக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறாங்க. இப்போ எறும்பு எதையோ யோசிச்சிட்ருக்கு. என்ன யோசிக்கிறேன்னு கிளி கேட்கும்பொழுது சாப்பாடு மீதி இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலையேன்னு ஃபீல் பண்ணுது. அப்போ யானை கடைசியாக விருந்து ஒன்று வருது. அதனால் ஹாப்பியாக ஆயிடுச்சு எறும்பு. இப்போ பாருங்கள், பத்தியில் உள்ள பறவைகளுடைய பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஆந்தை, கிளி, காகம். உணவு வீணாகும் என கவலைப்பட்டது எது? எறும்பு. விருந்தில் இறுதியாக எது சாப்பிட்டு இருக்கும்? யானை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த காட்டில் மாதம் ஒருவர் தலைவராக இருப்பார். அடுத்தது பாருங்க. இந்த நிகழ்வுக்கு ஏற்ற அறிவிப்பு ஒன்றை உருவாக்குக. உணவை வீணாக்காதீர். சரியா? இப்போ மகிழ் பக்கம் பாருங்க, வரைந்து வண்ணம் தீட்டுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, செய்து மகிழலாம். இந்த போல் நீங்களும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. என்னால் முடியும் பாருங்க. எறும்பு மகிழ்ந்தது. தேன் குடித்தது. நண்பர்களோடு விளையாடுவேன். புல் மேய்கிறது. மழையில் நனைந்தோம். தோட்டத்திற்கு செல்வேன். கோழி ஓடி வரும். குப்பைகள் விழுந்தன. கடைக்கு செல்கிறேன். அறிவிப்புகளை படிப்பேன். குருவி குஞ்சுகள் மகிழ்ந்தன. காற்று வேகமாக வீசியது. படம் வரைய பிடிக்கும். கதையாக கூறுவாள். கண்டுபிடித்து விட்டேன். சிறப்பாக வரைவேன். கண்ணாமூச்சி விளையாடினர். குருவி பஞ்சு மெத்தை செய்தது. புல்தரையில் நடக்காதீர். மீனு அங்கு வந்தால். கிளி பழம் தின்கிறது. இப்போது நீங்களும் இதை மாதிரி படிக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ் எழுத்துக்கள் பார்க்கலாங்களா? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. ஆவரிசை பாருங்க. கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ழா, லா, ரா, நா. வரிசை சொல்லுங்க. கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ழா, லா, ரா, நா. அடுத்து வரிசை சொல்லுங்க. கி, ஞி, சி, ஞி, டி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரி, லி, வி, ழி, லி, ரி, நீ. வரிசை சொல்லுங்க. கி, ஞி, சி, ஞி, டி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரி, லி, வி, ழி, லி, ரி, நீ. அடுத்து வரிசை சொல்லுங்க. கு, ngு, சு, நு, து, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, வு, ழு, லு, ரு, நு. வரிசை. கு, ngு, சு, நு, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, வு, ழு, லு, ரு, நு. அடுத்தது வரிசை பாருங்க. கே, ஞே, சே, ஞே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, வே, ழே, லே, ரே, நே. வரிசை. கே, ஞே, சே, ஞே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, வே, ழே, லே, ரே, நே. வரிசை சொல்லுங்க. கை, ngை, சை, ஞை, டை, நை, தை, நை, பை, மை, யை, மை, யை, ரை, லை, வை,
ழை லை ரை நை. அடுத்தது ஓவரிசை கோ ngோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ ழோ லோ ரோ நோ. ஓவரிசை சொல்லுங்க. கோ ngோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ ழோ லோ ரோ நோ. ஓவரிசை கௌ ngோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வௌ ழௌ லௌ ரௌ நோ. சரிங்களா? அடுத்தது முன்பருவ கற்றல் பயணத்தில் பார்க்கலாமா? இப்போ கேட்டதை படித்ததை புரிந்து கொண்டு வினாக்களுக்கெல்லாம் உங்களால் விடையளிக்க முடியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். சொற்களை சொல்ல கேட்டு எழுத முடியுதா? குறில் நெடில் வேறுபாடு அறிந்து ஒலிக்க முடியுமா? குறில்னா என்ன? குறுகி ஒலிக்கும். நெடில்னா என்ன? நீண்டு ஒலிக்கும். குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, நீட்டமாக சொல்லணும். இப்போ இது அ குறில், ஆ நெடில். சரியா? அடுத்து படம் பார்த்து கருத்துக்களை கூற முடியுமா? முடியும். கேட்ட படித்த கதையை சொல்ல முடியுமா உங்களால்? அப்போ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முதல் பருவம் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.